தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 11ஆம் நாள் 27/7/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் மனைவியருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோம வாரம் என்கின்ற திங்கட்கிழமை. நாம் ஆசார சீலராக ஆலய வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவொட்டி தீபங்கள் ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது இந்த ஆடி மாதம் மலர்ந்திருக்கின்றது. இன்று 11ஆவது நாள். இது தட்சிணாயனத்தினுடைய ஆரம்பம். இந்த பொதுவாக இந்த ஆடி மாதம் பிறந்தாலே ஆடி மாதம் பூராவுமே இறை வழிபாடுகள், குறிப்பாக அம்பிகையினுடைய வழிபாட்டுக்குரிய காலம் இந்த ஆடி மாதம் என்று, இது சிறுதெய்வ வழிபாடு என்று இந்த பேச்சியம்மன் மாரியம்மன் போன்ற தெய்வங்களை எல்லாம் கிராம தேவதைகளாக வழிபாடு செய்கின்ற சிறப்பு இலங்கை திருநாட்டிலும் கிராம பகுதிகள் மட்டுமல்லாமல் தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே இந்த ஆடி மாதம் என்பது அங்கே அம்பாளுக்குரிய அம்பிகை வழிபாட்டுக்கு உரிய காலமாக போற்றப்படுவது. இது பொதுவாக தட்சண அயனம் என்று சொல்லிக் கொள்வார்கள். சூரியன் தெற்கு நோக்கி நகர்வது. தட்சிணம் என்றால் தெற்கு, அயனம் சற்று நகர்வது, செல்லுவது. எனவே இந்த தட்சிணாயனத்திலே ஆரம்ப மாதம் ஆடி மாதம் முதல் மாதம். இது பல சிறப்புகளோடு கூடியது. இப்போ நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய், ஆடி மாதத்தினுடைய 2வது செவ்வாய்க்கிழமை. இந்த ஆடி செவ்வாயிலே அம்பாளுடைய ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள் எல்லாம் நடைபெறக்கூடியதாகவும், இந்த ஆடி மாதத்து செவ்வாய்க்கிழமையிலே பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே பால் குடங்கள் அடியவர்கள் எல்லாம் கன்னிப்பெண்களும் சுமங்கலி பெண்களும் பால்குடம் சுமந்து வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் செய்கின்ற சிறப்பு. ஆடி கூழ் காட்சி கொள்வார்கள். பல்வேறு பைரவர் ஆலயங்களிலே இந்த ஆடி செவ்வாயிலே பைரவர் ஆலயங்களில் கூட பைரவ பெருமானுக்கு பொங்கல் வழிபாடுகள், படைமாலை சாத்துவது என்கின்ற நேர்த்திக்கடங்களோடு கூடியதாகியவற்றையும் நாளைய தினம் இந்த ஆடி மாதத்து செவ்வாய்க்கிழமையிலே செய்து கொள்வார்கள். இந்த ஆடி செவ்வாயிலே அம்பாளை ராகு கால நேரத்திலே அம்பிகையை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே, இந்த தேசிக்காய் எலுமிச்சம்பழத்திலே விளக்குகள் ஏற்றி ராகு கால துர்கா பூஜை என்கிற வகையிலே குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்கின்ற சிறப்பும் நாளைய தினம் ஆடிச்செவ்வாயிலே நடைபெறக்கூடியது. இவ்வாறு பல சிறப்புகள் இந்த ஆடி மாதத்திலே இருக்கின்றது.
அந்த வகையிலும் பல்வேறு ஆலயங்களிலே உற்சவங்கள் ஆரம்பமாயிருக்கின்றன. ஆடி மாதத்து பூர நட்சத்திரத்தை முன்னிட்டு பல ஆலயங்கள். அந்த வகையிலே கேகாலை மாவட்டம் பரக்காப்பொல ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்திலே இந்த ஆடிப்பூர மகோற்சவம் எதிர்வரும் 5/8/2026 அன்றைய தினம் ஆரம்பமாகி ஆடிப்பூரத்திலே பகல் நவோத்தர சகசிர மகா சங்காபிஷேகத்தோடு மாலை ரதோற்சவம் என்கின்ற தேர் திருவிழாவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இவ்வாறு இந்த சிறப்பு நாட்களை நாமும் முறை வழிபாடுகளை செய்து இறையருளை பெறுகின்ற வகையிலும் இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளை தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனம் மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சுபம்.